அடுத்ததாக நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். நம்முடைய குடும்ப வாழ்க்கை, வேலை, தொழில் இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு தெரிந்து கொள்றதுல நாம் ஆர்வமாக இருப்போம். ஜாதகத்தை வைத்தும் கிரக நிலைகளை வைத்தும் இதையெல்லாம் தெரிந்து கொள்கிறோம். அதன்படி நம்முடைய பிறந்த தேதியை வைத்து நாம் எப்படிப்பட்டவர், நம்முடைய குணநலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சிக்க முடியுமா அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிக்க முடியும். அதுதான் எண் கணித முறை. அதாவது இந்த எண் கணித முறையில் நாம் எந்த தேதியில் பிறந்திருக்கோம், அந்த தேதியில் பிறந்தா நம்முடைய குணநலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி தெள்ள தெளிவாக துல்லியமாக தெரிஞ்சுக்கலாம். அதனால் கடைசி வர வீடியோவை பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே தெளிவாக புரியும். அதுக்கு முன்னாடி இறைவன் மீதும் ஆன்மீகத்தின் மீதும் நம்பிக்கை கொண்டவங்க இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த தேதியில் பிறந்தவங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்க. உங்களுக்கு மிக பெரும் ஒரு ஆச்சரியம் காத்திருக்கு. முதல்ல 1ஆம் தேதியில் பிறந்த நீங்கள் எப்படிப்பட்டவர் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். 1ஆம் தேதியில் பிறந்த நீங்கள் அனைவரிடமும் எளிமையாக பழகும் குணம் கொண்டவர்கள், தைரியசாலிகளாகவும் இருப்பீர்கள். நேர்மறை எண்ணங்கள் உங்ககிட்ட அதிகமாக இருக்கும். மற்றவங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் அப்படின்ற குணம் கொண்டவர்களாகவும் நீங்கள் இருப்பீங்க. எதையும் சிந்தித்து செயல்படுத்தக்கூடிய குணம் உங்ககிட்ட இருக்கும். மற்றவங்களுக்கு நல்லது செய்யும் எண்ணத்தையும் கொண்டிருப்பீங்க. எது சரி எது தப்பு அப்படின்றத புரிந்து கொண்டு அதுக்கு ஏற்ற மாதிரி சாதுரியமாக நடந்து கொள்வீங்க. எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் அனைவர்கிட்டமும் ஒரே மாதிரி பழகுவீங்க. அதாவது இவங்ககிட்ட பணம் இருக்குது, இவங்ககிட்ட பணம் இல்லை அப்படின்ற மாதிரியான எந்தவித ஏற்ற தாழ்வும் இல்லாமல் அனைவரையும் ஒரே மாதிரி பார்ப்பீங்க. வீண் பிரச்சனைகளில் தலையிடவே மாட்டீங்க. தங்களுடைய பிரச்சனைகளை தாமே சமாளித்து கொள்ளக்கூடிய திறமை உங்ககிட்ட எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும். தனிமையை அதிகம் விரும்புபவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள். அதாவது இயற்கை எழில்மிக்க மலை பிரதேசங்களுக்கு செல்ல உங்களுக்கு ஒரு பிடித்தமான இடமாக இருக்கும். அது மட்டுமல்லாமல் அசைவ விரும்பிகளாகவும் இருக்கின்றீர்கள். பிடிவாத குணம் உங்ககிட்ட கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். தன்னுடைய சந்தோஷத்திற்காக அதிகம் செலவு செய்பவர்களாக இருப்பீர்கள். ஆடை ஆபரணங்களுக்காக அதிகம் செலவு செய்வீங்க. ரொம்பவே நேர்மையானவர்களாகவும் நீங்கள் இருப்பீங்க. கஷ்டங்களை அனுபவித்து வாழ்க்கையில் முன்னேறும் குணம் படைத்தவர்களாகவும் இருப்பீங்க. கற்பனை திறன், கலை ஆர்வம் உங்ககிட்ட அதிகமாகவே இருக்கும். மக்களின் ஆதரவும் உங்களுக்கு ஏகபோகத்தில் கிடைக்கும். விவசாய தொழில் உங்களுக்கு பிடித்த ஒன்றாக இருக்கின்றது. ஆனால் பலரும் விவசாயத்தில் ஈடுபடுவதில்லை. பிரைவேட் கம்பெனியில் நிறைய பேர் வேலை